பாடியோடைய டோட்டல் வெயிட் வந்து மெஷின்ல காட்டும்ல. அது வந்து வெறும் வெயிட் என்ன வெயிட்? நம்ம உடம்போட வெயிட். நம்ம உடம்புல என்னென்ன இருக்கு? போன்ஸ் இருக்கு. ஸோ போன் வெயிட், மசில், ஃபேட், அப்புறம் வாட்டர் வந்து பாடியில ரிட்டென்ஷன் இருக்கும். பாடியில வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்கும். ஸோ அப்போ வாட்டர், அதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடைய வெயிட். இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த வெயிட் மிஷின்ல உங்களுக்கு வெயிட் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வெயிட் குறையணுமா அப்படின்னா பிளாங்கா வெயிட் குறையுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுல எங்க லாஸ் நடக்குதுன்னு பார்க்கணும். போன்ல டென்சிட்டி லோ ஆச்சுனாலும் உங்களுக்கு வெயிட் கம்மியாகும். மசில் லாஸ் நடந்தாலும் வெயிட் கம்மியாகும். ஸோ எதுக்கு பெர்ஃபெக்ட்டா குறையணும்னா, ஃபேட் குறையணும். ஃபேட் குறைஞ்சு உங்களுக்கு வெயிட் லாஸ் நடந்துச்சுன்னா, அது பெர்ஃபெக்ட் வெயிட் லாஸ். ஸோ மசிலோ, போன் டென்சிட்டியோ குறைஞ்சு உங்களுக்கு வெயிட் லாஸ் நடந்துச்சுன்னா, அது கரெக்ட்டான வெயிட் லாஸ் கிடையாது. அது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பட் உங்களுடைய ஃபுட்ல எப்படி மெயினா இருக்கணும்னா, புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நெறையா இருக்கணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரோட்டீன்னாவே பயந்துக்கிறாங்க. புரோட்டீன் வந்து சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லது கிடையாது, கிட்னி ஸ்டோன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு. உங்க டாக்டர் உங்கள வந்து புரோட்டீனே தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க புரோட்டீன் எடுத்துக்க வேணாம். ஆனா புரோட்டீன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங்க்கு எப்படி சிமெண்ட் தான் ஸ்ட்ராங்னஸ் குடுக்குதோ, அதே மாதிரி நம்ம பாடிக்கு புரோட்டீன் தான் ஸ்ட்ராங்னஸ் குடுக்குது. ஸோ எப்பயுமே உங்களுடைய ஃபுட் பிளான் பண்றப்போ, புரோட்டீன் என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபைபர், அதுக்கப்புறமா தான் கார்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணணும். பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய மீல் வந்து வச்சுக்கணும். ஸோ மோர் ஃபோக்கஸ் ஆன் புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ். அதிலேயே பிளான்ட் பேஸ்டு புரோட்டீனா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நம்ம நார்மல் அது வந்து எப்படி குக் பண்ணி சாப்பிடுறோங்கிறது இருக்கு. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்றது கரெக்ட்டான மெத்தடா, ராங்கான மெத்தடாங்கிறத ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா, வெயிட்டும் குறைஞ்சு, எனர்ஜியும் குறையுதுன்னா ராங் மெத்தட். வெயிட் குறையுது, எனர்ஜி வந்துட்டு அதிகமாகுதுன்னா கரெக்ட் ட்ராக்ல இருக்கீங்க. ஸோ நீங்க உங்களுடைய இத அனலைஸ் பண்ணி பாருங்க. வெயிட் குறையுது, ஆனா ரொம்ப எனர்ஜி லெஸ்ஸா இருக்கீங்கன்னா, அது ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். ஸோ வந்து நீங்க வந்து ஆம் உங்களுக்கு விட்டமின், மினரல் டெஃபிஷியன்சி வந்திருக்கலாம். உடம்புக்கு தேவையான போதுமான நியூட்ரிஷன் கிடைக்காம இருக்கலாம். இல்ல பிளட்டுக்கு தேவையான ஆக்ஸிஜன்ஸ் வந்து கிடைக்காம இருக்கலாம். இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடோட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு ப்ராப்பர் கோச்சிங் வேணும். ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். நான் ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். வெரி ஆல் தி பெஸ்ட்.